சில குழம்புலாம் நம்ம வீட்ல செய்றத விட, நம்ம ஃப்ரெண்டு வீடு, சொந்தக்காரங்க வீடுன்னு செய்றதெல்லாம் ரொம்ப நல்லாருக்கும். சில குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி இந்த தக்காளி குழம்பு ரெசிபி கடன் வாங்கி வச்சிருக்கேன். அது டேஸ்ட்டா இருக்கும் ரொம்ப. கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கணும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி சேர்த்துட்டு, ஒரு 3 வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியா தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 லவங்கம், ஒரு சின்ன சைஸ் அளவு பட்டை சேர்த்துக்கலாம். கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கம்மியா பொட்டுக்கல்ல, ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருக விடாம லோ ஃப்ளேம்லயே வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியா ஒரு 6 எடுத்துக்கோங்க. நல்லா கலரா இருக்கும்ல, அந்த தக்காளி சேர்த்துட்டு, ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். 3/4 பதம் நம்ம தக்காளி, தேங்காய்லாம் இதிலேயே வதங்கட்டும். ஆற வச்சு அரைச்சுக்கோங்க. இப்ப கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு தாளிப்பு வடகம், கருவேப்பிலை சேர்த்துட்டு, கொஞ்சமா சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்க நான் மறந்துட்டேன். நீங்க சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லயே மூடி போட்டு வச்சுட்டா அவ்வளோதான் சூப்பரா ரெடி ஆயிடும். சப்பாத்தி, சாதத்துக்குலாம் சூப்பரா இருக்கும். கொத்தமல்லியில தூவிட்டா அவ்வளோதான்.